வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை. இது பார்க்கறதுக்கு ஹல்வா மாதிரியே இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இந்த ஸ்வீட்டு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக உட்கார செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உக்காரை ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிறு பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்குது. பருப்பை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் அது கருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பருப்பெல்லாம் ஒன்று போல் நல்லா வறுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பருப்பு கண்டிப்பாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஆனால் வறுக்கும்போது கருகாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வச்சாலே போதும். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர்லேருந்து ப்ரெஸ்ஸை தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டனால நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டாத அளவுக்கு மீடியம் ஸ்வீட்டில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை நீங்கள் இது கூடயே சேர்த்திக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பாகுபதம் ஆயிரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேண்டியதில்லை. அடுத்தது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற ஸ்வீட்டுக்கு நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை ஆட் பண்ணிவிட்டு அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ரவை வந்து நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற நார்மலான ரவை தான். நம்ம நெய்யோடு சேர்த்து ரவையை வறுக்கும்போது ரவையோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், ரவை வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுத்தாலே போதும். அடுத்தது இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேங்காவையும் நெய்யோடு சேர்த்து வறுக்கும்போது நம்ம செய்கிற ஸ்வீட்டு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்படி தேங்காயை நம்ம வறுத்து செய்கிற இந்த ஸ்வீட்டு நம்ம வெளியில் வச்ச 3லேருந்து 4 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா 10 டேஸ் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸ்பாயில் ஆகாது. பாருங்கள், தேங்காயும் ரவையும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் இது ரெண்டையும் வறுத்தாலே போதும். அதாவது கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம். 3 விசிலுக்கு பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஆட் பண்ண தண்ணியும் எல்லாமே வற்றிருச்சு. பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். தனியாக இதை நீங்கள் மசிச்சு விட வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் தொடர்ந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாசிப்பருப்பு, ரவை, தேங்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகை ஆட் பண்ணும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் தூசி அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். வெள்ளைப்பாகை ஆட் பண்ணதுக்கப்புறம் கையெடுக்காமல் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பாகை ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்வீட் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக நம்ம அதை குக் பண்ணிட்டு இருந்தோன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸ்வீட் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரியை கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம கையெடுக்காமல் குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய்யெல்லாம் ஸ்வீட்டோடு சேர்ந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், ஸ்வீட் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நெய்யை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இன்னமும் ஒரு 2 நிமிஷம் போல் கையெடுக்காமல் குக் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கடைசியாக 1/4 கப் நெய் ஆட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஏன்னா இந்த ஸ்வீட்டை ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்பவும் டேஸ்டியான செட்டிநாடு உக்காரை ஸ்வீட் ரெடி.
அவ்வளோதாங்க, பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாரம்பரியமான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.